இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ்ஷோட டிசீஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிஷ்ஷஸ்க்கு ஏன் டிசீஸ் வருதுன்னா, நீங்கள் குவாலிட்டியான ஃபுட்டு யூஸ் பண்ணாமல் இருந்தால் வரும். அப்படி இல்லைனா வாட்டர் க்ளீனாக மெயின்டைன் பண்ணலனா வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒயிட் ஸ்பாட் டிசீஸ். இது ஈக் அப்படின்ற பேரசைட்டால் அஃபெக்ட் ஆகுது. இது நீங்கள் டேங்கை க்ளீனாக மெயின்டைன் பண்ணலனா இந்த மாதிரி வரும். இந்த டிசீஸால் ஃபிஷ் அஃபெக்ட் ஆகிருந்துச்சின்னா அதோடய ஃபின்ஸ் அப்படி இல்லைனா பாடி பார்ட்ஸில் ஒயிட்டாக டாட்ஸ் இருக்கும். அதனால்தான் இந்த டிசீஸ் பேரே ஒயிட் ஸ்பாட். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது ஃபங்கல் டிசீஸ். இந்த டிசீஸ் உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு ஏதாவது காயமாக இருந்து அதை நீங்கள் கேர் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா அதுக்கு மேலே இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகிடும். இந்த டிசீஸ் சாப்ரோலிக்னியா அப்படின்ற பேரசைட்டால் அஃபெக்ட் ஆகுது. இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு அடிப்பட்ட இடத்துக்கு மேலே பஞ்சு மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். தேர்டாக நம்ம பார்க்க போகிறது பாக்டீரியல் டிசீஸ். இந்த பாக்டீரியல் டிசீஸ் பேசிக்காகவே ஏரோமோனஸ் அப்படி இல்லைனா சூடோமோனஸ் அப்படின்ற பாக்டீரியாவால் தாக்கப்படுது. இந்த டிசீஸ் ஃபிஷ்ஷஸ்க்கு வால்லாம் அருந்த மாதிரி இருக்கும், அதாவது கட் பண்ண மாதிரி இருக்கும். ஃபிஃப்த்தாக நம்ம பார்க்க போகிறது ட்ராப்சி அப்படின்றது நீங்கள் உங்களோட ஃபிஷ்ஷஸ்க்கு ஓவர் ஃபீடிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ராப்சி வரும். இது நீங்கள் என்ன பண்ணாலும் க்யூர் ஆகாது. உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டே அளவாக ஃபுட்டு போடணும். உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு ட்ராப்சி எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணுன்னா, உங்கள் ஃபிஷ்ஷஸோட ஸ்டொமக் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்கள் ஃபிஷ்ஷஸோட செதில்கள் வெளியே தூக்கிட்டு இருக்கும். இந்த டிசீஸ்க்கு என்னென்ன மெடிசனால் க்யூர் பண்ண முடியும்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Thanks for watching.